உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லங்கேடு ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் நாங்கள் ஜாதகங்களை அளித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் பிள்ளைகளுக்கு திருமணம் விரைவில் நடக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். நம்ம நிறைய பேர் சிந்திச்சுட்டே இருக்கிறோம், அதை செய்யலாமா இதை செய்யலாம். ஒரு தெளிவான முடிவில் இருந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நல்லதே நடக்கும். அதுக்கான ஒரு 4 வரி ஒரு பாடல். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணிய தவறாதே அதிலே திறமையை காட்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணிய தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, ஆத்திரம் கண்ணை மறத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழைத்திட வந்த பகைவர்கள் என்றும் அன்புக்கு பாதை விடு, உன்னை அழைத்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, கத்தியை தீண்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியை தவறாதே அதிலே திறமையை காட்டு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, மன்னிக்க தெரிந்த மனிதரின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தரம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, மறைந்தே போகுமப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தரம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, சத்திய தவற கண்ணிய தவறாதே அதிலே திறமையை காட்டு, இங்கே இருப்பது சில காலம், இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் ஒன்றோ ஒரு லாபம், இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் ஒன்றோ ஒரு லாபம், இதை எண்ணி பார்த்தால் தெளிவாகும், எண்ணி பார்த்தால் தெளிவாகும், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, சத்திய தவற கண்ணிய தவறாதே அதிலே திறமையை காட்டு. இந்த மாதிரி பாடல்கள்லாம் நாம் அடிக்கடி தெளிவுபடுத்தினால் நமக்குள்ள ஒரு நல்ல சிந்தனைகள், தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணங்கள்லாம் நம் உடம்பில் ஆரோக்கியமாக இருக்கு என்பதற்கு தான் இதை ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்து மஞ்சுளா மேடம் அவர்கள் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவார்கள். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் ஷாலினி, சுத்த ஜாதகம், பிள்ளை வகுப்பை சேர்ந்தவர், கன்னிராசி, அஷ்டம் நட்சத்திரம், கடல், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பு பிஇ எம்எஸ் படிச்சிருக்காங்க. உயரம் 155 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 28/6/2001 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 5:55 AM வியாழக்கிழமை. வேலை பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றாங்க. சம்பளம் மாதம் 5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. துபாயில இருக்காங்க. ஜாதகர் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா துபாய், விஐபி ஜாதகம். சொந்த ஊர் திருச்சி. அப்பா பேர் முருகேசன், சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க துபாயில. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி, இல்லத்தரசியா இருக்காங்க. பிறப்பு வரிசை 1. இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி மட்டும் ஒருத்தர் இருக்காங்க. சொத்து இருக்கு நேரு. விஐபி ஜாதகர்கள் எல்லாருமே துபாயில செட்டில் ஆயிருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் சாலினி, துபாயில வேலை பார்த்தாங்க. மாசம் 5 லட்சம். அவங்க ஃபேமிலியே அங்கேயே செட்டில். அவங்க அப்பாவும் அங்கேயே இன்ஜினியர், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே சந்திரன் மகாதசை 9 வருஷம், 9 வருஷம் 3 மாசம் 17 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இதற்கேற்ற மணமகன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அடங்கினால் உடன் பேசி முடிக்கலாம்.
இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு குலசேகரன் நாயுடு, ராகு கேது செவ்வாய் ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, ரிஷப லக்னம். MBA படிச்சிருக்கிறாங்க. உயரம் 172 சென்டிமீட்டர். 20/9/1992 போட்டுருக்காங்க. வருஷம் 25 லட்சம் ரூபா வருமானம் வருது. TVS மோட்டார்ஸ்ல இருக்கிறாங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை தான். அப்பா பேரு மதன், அம்மா பேர் திருமதி சுகுணா, தலைமை ஆசிரியர். படித்த நல்ல குடும்ப வாழ்க்கை கேட்டிருக்கிறாங்க. சொத்துருப்பெல்லாம் நேருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே ராகு மகரிஷி 6 வருஷம் 9 மாசம் ஒரு நாள், குரு மகரிஷி 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரமதிக்குள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அன்னைக்கு நாள் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பவித்ரா ராஷிகா. சுத்த ஜாதகம். சூரியன் வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவர். தனுஷ் ராசி, பூரண நட்சத்திரம், மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகமொழி படிப்பு MCA படிச்சிருக்காங்க. உயரம் 5.5. பிறந்த தேதி 10/12/1999. பிறந்த நேரம் 4:10 PM. ஜாதக இருப்பிடம் காரைக்கால், செங்கடூர், காரைக்கால். அப்பா பேர் சுப்பிரமணியன். இதே கவர்மெண்ட் பாண்டிச்சேரி. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ஹேமலதா, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 1. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. இந்த ஜாதகர் பெயர் பவித்ரா, சோழிய வெள்ளாளர், காரைக்கால். அழகான பொண்ணு. இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் பாத்தீங்கன்னா ஆனந்த், இந்து, சோழிய வேளாளர். சுத்த ஜாதகம். உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, சிம்ம லக்னம். BE சிவில் படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 20/2/1992 போட்டிருக்காரு. ஓன் பிசினஸ். மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம். VKP கன்செஷன் வச்சிருக்காங்க, திருவாரூர். அப்பா பேரு கமலக்கண்ணன், VKP கன்செஷன். சத்யா, இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம் வேணா கேட்டுக்கிறாங்க. பிறப்பு வரிசை கூட பிறந்தவங்க ஒருத்தர், தம்பி ஒருத்தர். சுமார் 10 கோடிக்கு மேல சொத்து இருக்குது. இவங்க பிறக்கும் போது சூரியன் மகா திசை 6 வருஷம் 28 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரவைக்குள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அன்னைக்கு நாள் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் கிருஷ்ணபிரியா. ராகு கேது செவ்வாய் ஜாதகம். இந்து அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். VIP ஜாதகம் இது. ரிஷப ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகமொழி படிப்பு பார்த்தீங்கன்னா MBBS படிச்சிருக்காங்க. உயரம் 165 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 31/3/2001 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 1:05 AM சனிக்கிழமை. ஜாதக இருப்பிடம் ஆற்காடு, ராணிப்பேட்டை. சொந்த ஊரும் ஆற்காடு, ராணிப்பேட்டை. அப்பா பேர் வாசுதேவன். எலக்ட்ரிக் மெத்தட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபைனான்ஸ். அம்மா பேர் பார்த்தீங்கன்னா நிர்மலா, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வழக்கு வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. இவங்களுக்கு தங்கை ஒருத்தர் இருக்காங்க, திருமணம் ஆகல. சொத்து பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர் விவசாய நிலம், கமர்ஷியல் பில்டிங் உள்ளது. 50 கோடி உள்ளது சொத்து. இந்த பொண்ணு பேரு கிருஷ்ணபிரியா. இந்த அரண்மனையை ராகு ஜாதகம், மிருகசீரிஷம் நட்சத்திரம். டாக்டர், அருமையான பொண்ணு.
இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறீர்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் தமிழ்ச்செல்வன், சுத்த ஜாதகம், தொழுவு நாட்கள், புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, மேச லக்னம், பிஇ சிவில் படிச்சிருக்காரு, உயரம் 5.6, 13/1/1997 பிறந்திருக்காரு, மாசம் 50,000 வருமானம் வருது. ஜாதக இருப்பிடம் சேலம், சொந்த ஊர் பேடூர், அப்பா பேர் செல்வராஜ், TNBB வேலை செய்யறாரு சேலத்துல, அம்மா பேர் உமா மகேஸ்வரி, இல்லத்தரசி, எதிர்பார்ப்பு படித்திருந்த குடும்ப வரன், பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அக்கா கல்யாணம் ஆச்சு, ஒரு மாடி வீடு, மெயின் ரோட்ல 1 ஏக்கர் பிளாட் இருக்குது. இவர் பிறக்கும் போதே குரு மகாதசை 8 வருஷம் 4 மாசம் 16 நாள், சனி மகாதசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து இருக்கிறோம். ஜாதகர் பெயர் டாக்டர் கௌதம், சுத்த ஜாதகம், இந்து அகமுடையார் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், கன்னி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகி படிப்பு MBBS MS முடிச்சிருக்காங்க. உயரம் 173 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 12/7/1998. பிறந்த நேரம் 12:05 PM ஞாயிற்றுக்கிழமை. வேலை டாக்டர். மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஜாதக இருப்பிடம் திருவண்ணாமலை, சொந்த ஊர் திருவண்ணாமலை, அப்பா பேர் முருகன், மனோ ரியல் எஸ்டேட் ஒர்க்கர்களாக வச்சிருக்காங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சுமதி, தலைமை ஆசிரியை, பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. இந்த ஜாதகர் பேர் கௌதம், அருமையான ஜாதகம், திருவண்ணாமலை. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசை 4 மாசம் 4 வருஷம் 1 மாசம் 24, ராகதசை 18 வருஷம், குருமகாதசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்காக ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறீர்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் ஆனந்த், சுத்த ஜாதகம், அகமுடையர், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, ரிஷப லக்னம், BEC படிச்சிருக்காரு, உயரம் 170 சென்டிமீட்டர், 1/6/1988 பிறந்திருக்காரு, வருஷத்துக்கு 16 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, சென்னையில் இருக்காரு, சொந்த ஊர் விழுப்புரம், அப்பா பேரு ஆறுமுகம், அம்மா பேரு பார்வதி, இல்லத்தரசி, பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அண்ணன் கல்யாணம் ஆச்சு, விழுப்புரத்தில் 2 பிளாட்டு, 1 பிளாட்டு சென்னையில் உள்ளது. ஒரு பிறக்கும்போது புதன் மகாதசை 7 வருஷம் 3 மாசம் 24 நாள், தேவ திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறது. இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்தீர்கள். உற்றார் உறவினர்களும் ஷேர் செய்து கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.